Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Hikvision பிராண்ட்ல இருந்து வந்திருக்கிற 7100 சீரிஸ்ல வந்திருக்கிற இந்த DVR பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த DVR உடைய ஃபியூச்சரை ஒவ்வொன்றா சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பாக்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த பாக்ஸ்ல பார்த்தோம்னா இந்த பாக்ஸை நீங்க அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு யூசர் மேனுவல் கொடுப்பாங்க. அடுத்தது இந்த DVRக்கான ஒரு மவுஸ் கொடுப்பாங்க. அடுத்தது இந்த DVRக்கான ஒரு பவர் சப்ளை கொடுப்பாங்க. அடுத்தது இந்த DVR ஹார்ட் டிஸ்கை ஃபிக்ஸ் பண்றதுக்கான பவர் கேபிள் மற்றும் சாடா கேபிள் கொடுப்பாங்க. அடுத்தது ஹார்ட் டிஸ்கை ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஸ்க்ரூ கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த பாக்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி குறிப்பா இந்த DVR இருக்கும். இந்த DVR மாடல் பார்த்தோம்னா DS-7104 HQ HI-M1/SM மாடல் நம்பர். இந்த DVR ஒரு 4 சேனல் DVR இது. இந்த DVR பொறுத்த வரைக்கும் 7100 சீரிஸ்னு ஆரம்பிச்சிட்டாலே அது ஒரு பிளாஸ்டிக் பாடி DVR தான். ஸோ இந்த DVR ஒரு பிளாஸ்டிக் பாடி DVR தான். இந்த DVRல பிசிக்கலா என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். அதுக்கு ஃபியூச்சர் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக் பாடி DVR பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஃப்ரண்ட்ல Hikvision லோகோ இருக்கும். அதே மாதிரி டாப்ல பார்க்கும்போது ஒரு பவர் இண்டிகேஷன் இருக்கும். அடுத்தது ஹார்ட் டிஸ்க் இண்டிகேஷன் இருக்கும். அடுத்து நெட்வொர்க் இண்டிகேஷன் இருக்கும். இது 3 இண்டிகேஷன் இருக்கும். அதே மாதிரி மற்றபடி வேற எதுவும் இருக்காது. அதே மாதிரி DVR பேக் சைட் பார்க்கும்போது இது 4 சேனல் DVRங்கிறதுனால 4 வீடியோ இன்புட் இருக்கும். ஒரு HDMI அவுட்புட் இருக்கும். அடுத்து ஒரு VGA அவுட்புட் இருக்கும். அடுத்து ஒரு ஆடியோ இன்புட் ஒரு ஆடியோ அவுட்புட் இருக்கும். 2 யூஎஸ்பி போர்ட் இருக்கும். ஒரு லேண்ட் போர்ட் இருக்கும். அடுத்து ஒரு பவர் போர்ட் இருக்கும். அதே மாதிரி இதோட பேக் சைடில் பார்க்கும்போது பார்த்தோம்னா இங்க ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது இதில் ஃபிக்ஸ் பண்ற ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் கிட்டத்தட்ட 6 TB வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் உள்ளது. இப்போதைக்கு இந்த DVR ஆன் பண்ணிட்டு இதில் என்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்றேன். நான் இப்போதைக்கு இந்த DVRல பார்த்தோம்னா பவர் கொடுத்துட்டேன், லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டேன், மவுஸ் கனெக்ட் பண்ணிட்டேன், வீடியோ அவுட்புட் எடுத்துட்டேன். ஆனா கேமரா எந்த கேமராவும் நான் கனெக்ட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிட்டு இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்க நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பாஸ்வேர்ட்ல அட்மின்ங்கிற வார்த்தை வரவே கூடாது. முக்கியமா நாம வச்சுக்கோங்க, அட்மின் வந்தா நீங்க செட் பண்ண முடியாது. வேற போட்டாதான் அதை எடுத்துக்கவும் செய்யும். ஸோ அடுத்தது 1 2 3ன்னு வரக்கூடாது. வந்தா அதையும் எடுத்துக்காது. ஸோ இப்போதைக்கு நம்ம செட் பண்ண போறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் செட் பண்ணணும். ஆனால் ரொம்ப செக்யூராகவும் இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா கஸ்டமர் செட் பண்ணுறது இதுதான். இதுனா CCTV at 2024, அதாவது நான் இயரை போட்டுப்பேன். எந்த இயர் இன்ஸ்டால் பண்ணுறனோ அந்த இயரை போட்டுப்பேன். எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். எல்லா கஸ்டமரையும் ஹேண்டில் பண்ணுறது எனக்கு வசதியாக இருக்கும். அதனால் அதை மெயின்டைன் பண்ணுவேன். இல்லை சில கஸ்டமர் அவங்க விருப்பம் போல பாஸ்வேர்ட் கேட்கலாம், அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணியும் கொடுத்துருவேன். அது அடுத்தது கீழே கன்ஃபார்ம் போடுங்க. இங்கே உங்களுக்கு பேட்டர்ன் லாக் தேவைப்பட்டதுன்னா இங்கே கீழே ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணீங்கன்னா இங்கே பேட்டர்ன் செட் பண்ண சொல்லும். இங்கே உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் இங்கே சிம்பிளாக வந்துட்டு L மட்டும் போட்டு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் L கொடுத்துட்டேன். அடுத்தது அகைன் நம்ம போட வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் திரும்பவும் அகைன் அதே L போடுங்க. போட்டாச்சு. இப்போதைக்கு பேட்டர்ன் செட் ஆகிடுச்சு. இங்கே 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று ஆக்டிவ் இருக்கும், இன்னொன்று ஆட்டோ இருக்கும். நீங்கள் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கான்ஃபிகர் ஆகிடும். பட் ஆனால் நம்ம ஆக்டிவ் பண்ணணும், அதுதான் நல்லா இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஆக்டிவ் பண்ணலாம். ஆக்டிவ் கொடுத்துட்டோம்னா அடுத்த ப்ராசஸ் போயிடும். அடுத்த ப்ராசஸ் போகும்போது பார்த்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் டைம் ஜோன் கேட்கும். இந்த டைம் ஜோனில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது +530 செலக்ட் பண்ணுங்க. +530ல மெட்ராஸ், பாம்பே, டெல்லின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே டைம் ஃபார்மேட்டு டேட்டு, மந்த், இயர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே டேட் செலக்ட் பண்ணுங்க. டேட் தவறாக இருந்ததுன்னா நீங்கள் டேட் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி டைம் தவறாக இருந்ததுன்னா உங்கள் விருப்பம் போல டைம் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் என்ன டைமோ அங்கே செட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போதைக்கு 2 மணி 20 நிமிஷம்னா ஈஸியாக செட் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்த பிறகு பார்த்தோம்னா இங்கே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. வேறு எதுவும் செய்ய வேண்டாம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இங்கே IP வந்துடும். இந்த ஐபியில் பார்த்தோம்னா DHCP ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஆனால் தான் இருக்கும். டிஃபால்ட்டாகவே ஆன் ஆகி தான் வரும். இதில் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். இங்கேயும் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு பார்த்தோம்னா இங்கே ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் வந்துடும். நீங்கள் ஒருவேளை ஹார்ட் டிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஹார்ட் டிஸ்கை இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கீழே ஒரு டிக் பண்ணிட்டு இனிஷியேட் பண்ணிடுங்க. இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் டிஸ்கை ஃபார்மேட் ஆகி ரீரைட்டபிள் அப்படின்னு வந்துடும். RWன்னு வந்துடும். RW வந்துச்சுன்னா ஹார்ட் டிஸ்க் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி வந்தபோது நீங்கள் அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இங்கே நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்தபோது இங்கே நீங்கள் ஒருவேளை இந்த DVR பொறுத்த வரைக்கும் ஒரு IP கேமரா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் IP கேமரா கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வரும். அப்படி வந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதுவும் கேமரா கொடுக்கல. ஸோ இங்கே நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இது மொபைல் கான்ஃபிகரேஷனான செட்டிங்ஸ். இது அதாவது ஹை கனெக்டில் மொபைலில் பார்க்கறதுக்கான செட்டிங்ஸ் இது. இங்கேயும் நான் ஆன் பண்ணியே கொடுக்குறேன். அதாவது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை கனெக்டை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆன்லைன் வந்துடும். ஆன்லைன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா
இங்கே வெரிஃபிகேஷன் கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு வேளை உங்கள் மொபைலை நீங்கள் ஃபார்மேட் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்தோம்னா நீங்கள் லாகின் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் கோட் கேட்கும். ஸோ உங்கள் வெரிஃபிகேஷன் கூட ரொம்ப ரொம்ப செக்யூராக கொடுங்க. ஏன்னா வெரிஃபிகேஷன் கூட வச்சு நீங்கள் மற்றவங்க வியூ பண்ணி பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வெரிஃபிகேஷன் கூட நீங்கள் மாடிஃபை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மாடிஃபை பண்ணுங்கள். நான் இங்கே சிம்பிளாக கொடுக்குறேன். 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு 6 இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டு இதை என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, சேவ் ஆகாது. ஸோ இங்கே கீழே கன்ஃபார்ம்னு ஒரு ப்ளூ கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். சேவ் ஆன பிறகு இங்கே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இங்கே மெயில் ஐடி கேட்கும், அடுத்தது செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும். இது 2 செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் ரீசெட் பண்ண முடியும். அதுக்காக தான் கேட்குறாங்க. ஸோ கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். நான் இங்கே என்னோட மெயில் ஐடி கொடுத்துட்றேன். என்னோட மெயில் ஐடி கொடுத்துட்டேன். செக்யூரிட்டி கொஸ்டின் எதுவும் செட் பண்ணல. கீழே நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஃபினிஷ் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக இப்போதைக்கு ஸ்டார்ட் அப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த டிவிஆரில் இருக்கிற ஒவ்வொரு ஃபியூச்சரையும் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா மெனுக்குள்ளே போகலாம். மெனுக்குள்ளே போகும்போது பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், மெனுக்குள்ளே போயிடுங்க. மெனுக்குள்ளே போன பிறகு இங்கே எல்லா செட்டிங்ஸுமே இருக்கும். இப்போதைக்கு பார்த்தோம்னா மேலே பார்க்கும்போது கேமரா இருக்கும், அடுத்தது பிளேபேக் ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளேபேக்கில் பார்த்தோம்னா நீங்கள் ரெக்கார்ட் ஆனது இங்கே பிளேபேக் பார்க்க முடியும். பிளேபேக் பார்க்கறதுக்கான நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். இங்கே சிம்பிளாக மட்டும் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தோம்னா இங்கே பிளேபேக் பார்க்கும்போது ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேமரா பார்க்கணுமோ அந்த கேமரா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இந்த டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு இங்கே கீழே 0 to 24 hours இருக்கும். இந்த 24 hours ரெக்கார்டு ஆகிருந்ததுன்னா ப்ளூ கலர் காட்டும். அந்த ப்ளூ கலரில் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுதான் பிளேபேக் பார்க்குற மெத்தட். இதுதான். அடுத்தது சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்ச் ஆப்ஷன் எதற்காக பார்த்தோம்னா நம்ம ஃபேஸ் சர்ச் கொடுக்கறது, அடுத்து ஈவெண்ட் சர்ச் கொடுக்கறது, அடுத்து ஹியூமன் சர்ச் கொடுக்கறது, வெஹிக்கிள் சர்ச் கொடுக்குறது, இங்கே எல்லாத்தையுமே பண்ண முடியும். இதை நான் டெடிகேட்டடாக வீடியோ போடுறேன், ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதெல்லாம் இங்கே ஸ்கிப் பண்ணுறேன். கான்ஃபிகரேஷன் போயிடலாம். இந்த கான்ஃபிகரேஷனில் ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, கவனிக்க வேண்டியது என்ன ரெசல்யூஷனில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு நான் பார்க்குற ரெசல்யூஷன் பார்த்தோம்னா அதுங்க இருக்குது பார்த்தீங்களா, VGA அண்ட் HDMI ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா. ஆனால் இங்கே 720 பிக்சல் இருக்குது. ஆனால் நம்ம 1080 வரை பார்க்க முடியும். நாங்கள் 1080 தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இப்போதைக்கு நாங்கள் 1080 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடுறேன். இது நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஏன்னா வந்துட்டு நம்ம நார்மல் நல்ல குவாலிட்டியான கேமரா போட்டு இந்த ரெசல்யூஷனை குறைச்சிட்டோம்னா அந்த குவாலிட்டி நான் பார்க்க முடியாது. அதனால் இப்போதைக்கு நான் ஓகே கொடுத்துட்றேன். இந்த ரெசல்யூஷன் மாற்றுறது ஒரு நல்ல விஷயம். இப்போதைக்கு மாற்றியாச்சு. இப்போதைக்கு அந்த 1080 பிக்சலுக்கான ரெசல்யூஷன் மாறிடுச்சு. இப்போதைக்கு நான் ஒரே ஒரு கேமரா மட்டும் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கேமரா கனெக்ட் பண்ணுறேன். அதாவது ஒரே ஒரு கேமரா மட்டும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதும் வியூ வந்துடுச்சு. இதில் பார்த்தா நான் கனெக்ட் பண்ணுற கேமரா பார்த்தோம்னா இந்த டியூ லைட் கொண்ட 3K குவாலிட்டி உள்ள கேமராவை ஆட் பண்ணிருக்கிறேன். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு வியூ பார்க்குறோம். இப்போதைக்கு நம்ம உள்ளே போய்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணலாம், மெனுக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கான்ஃபிகரேஷன் போயிட்டு இதில் அடுத்தது இதில் பெருசாக எதுவும் கிடையாது. அதாவது லைவ் வியூ இருக்குது, அடுத்தது யூசர் இருக்குது. உங்களுக்கு இன்னொரு யூசர் தேவைப்படுதுன்னா நீங்கள், அதாவது அட்மின் யூசரை தவிர்த்து வேற ஏதாவது யூசர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த யூசர் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அது இந்த யூசரை தான் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்து நெட்வொர்க்குள்ளே போயிடலாம். நெட்வொர்க்குள்ளே போயிட்டோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஜென்ரல் இருக்கும். இந்த ஜென்ரலில் என்ன ஐபி பிக் பண்ணியிருக்கு நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி DHCP ஆன் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டார்ட் அப் பண்ணவே பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. இதில் வந்துட்டு என்ன ஐபி பிக் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது இதுக்கு லேண்ட் போர்ட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு அதிகபட்சம் 100 MBPS தான் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்துட்டு இது ஜிகாபைட்டே கொடுத்தாலும் பட் ஆனால் இது சப்போர்ட் பண்ணுறது 100 MBPS தான் இந்த லேண்ட் போர்ட் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, அதுதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது பிளாட்ஃபார்ம், அதாவது பிளாட்ஃபார்ம் ஆக்சஸில் போயிட்டோம்னா நம்ம மொபைலில் பார்க்கறதுக்கான ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது. ஸோ நம்ம இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம்னா மொபைலில் பார்க்க முடியும். அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஹை கனெக்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். அதாவது மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இமெயில் ஐடி வச்சும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ண பிறகு அங்கே ஆட் டிவைஸ் கேட்கும். ஆட் டிவைஸ் கேட்கும்போது ஸ்கேனர் ஆப்ஷன் வரும். ஸ்கேன் ஆப்ஷன் வரும்போது இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இந்த DVR உங்கள் மொபைலில் ஆட் ஆகிடும். அப்படிங்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். நீங்கள் எங்கே போனாலும் வியூ பண்ணி பார்க்க முடியும். இதுதான் இது முக்கியமானது. ஓகேங்களா, இது இங்கே தான் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தோன்னா இதில் கேமரா ஆப்ஷன் வந்துடுறேன். இந்த கேமரா ஆப்ஷனில் பார்த்தோம்னா இந்த கேமரா ஆப்ஷனில் இதில் நீங்கள் 4 கேமரா கொடுக்க முடியும். தேவைப்பட்டால் ஒரு IP கேமரா கொடுக்க முடியும். அது எங்கேயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் ஒரு IP கேமரா நம்பர்னு போட்டு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இது ஒரே ஒரு IP கேமரா ஆட் பண்ண முடியும்.
அடுத்து கீழே கேமரா ஆப்ஷன் இருக்கும். கேமரா ஆப்ஷனுங்கிறது இதில் ஐபி கேமரா ஆட் பண்ணுற ஆப்ஷன் தான் இது. நீங்கள் ஒருவேளை ஐபி கேமரா நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இது லிஸ்ட்டில் வரும். லிஸ்ட்டில் வரும்போது நீங்கள் ஆக்டிவ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இங்கே பண்ண முடியும். டிஸ்பிளே ஆப்ஷனில் போனோம்னா இங்கே வந்துட்டு கேமரா நேம் மாற்றுறது, அடுத்தது டேட், மந்த், இயர் இது மாதிரி செட் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மேலே கேமரா இருக்கும், கீழே கேமரா நேம் மாற்றுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் கேமரா நேம் ரீநேம் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் லைவ் பார்க்கும்போது பார்த்தோம்னா மந்த்து, டேட்டு, இயர்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு இங்கே தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இங்கே மாற்றிக்கலாம். அதே மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு இமேஜ் செட்டிங்ஸில் போயிட்டு கலர் கரப்ஷன் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ண முடியும். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட்டு, ஷார்ப்னஸ்ஸு எல்லாத்தையுமே இங்கே தான் பண்ண முடியும். ஓகேங்களா, இது இங்கே செஞ்சுக்கலாம். இது எல்லாமே இந்த டிஸ்பிளேல தான் போயிட்டு ஒவ்வொன்றா மாற்ற முடியும். இது ஒவ்வொரு கேமராவுக்கும் உங்கள் விருப்பம் போல மாற்றிக்கலாம். ப்ரைவசி மாஸ்க், இந்த ப்ரைவசி மாஸ்க்கை பற்றி நான் வீடியோ போட்டுக்கிறேன், இங்கே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ப்ரைவசி மாஸ்க்னா நீங்கள் ஒரு கேமரா செட் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் நீங்கள் மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது இதுதான் தேவைப்படும். ஏன்னா இப்போதைக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு மேலே இது எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு கீழே ஏரியா 1 கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணலாம். எந்த இடத்த நீங்கள் மறைக்க போகிறீங்களோ ட்ரா பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போதைக்கு நான் இந்த ஃப்ரண்ட்டை மட்டும் மறைக்கணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் இப்படி மறைக்கலாம். ஃபுல்லாக மறைச்சிட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன்னா ஜஸ்ட்டு நம்ம லைவ் பார்க்கும்போதும் இப்படி தான் தெரியும், ரெக்கார்ட்லையும் இப்படி தான் இருக்கும். இது உங்கள் விருப்பம் போல தேவைப்படுறவங்க செட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கிளியர் பண்ணிடலாம். இது கிளியர் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டோம்னா கிளியர் ஆகிடும். கிளியர் ஆன பிறகு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணால் அது போயிடும். அவ்வளோதான். இது தேவைப்பட்டால் மட்டும் செய்யுங்க. இது ப்ரைவசி மாஸ்க்கு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஈவெண்ட்டில் வந்துடலாம். இந்த ஈவெண்ட்டில் வரும்போது இதில் நார்மல் ஈவெண்ட் இருக்குது, அடுத்து பெரிமீட்டர் ப்ரொடக்ஷன் இருக்குது, அடுத்தது ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்குது. இது மூணுமே இம்பார்ட்டன்டானது தான். இதில் நார்மல் ஈவெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தேவைப்படுற இடங்களுக்கு மோஷன் டிடெக்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா ஃபுல் ஏரியா செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் ஆகிருக்க இடங்களில் ஏதாவது மோஷன் இருக்குன்னா உங்களுக்கு இதில் பீப் சவுண்ட் வர வைக்க முடியும், உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வர வைக்க முடியும். இதெல்லாம் நம்ம செட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுதான் இது. இப்போதைக்கு பார்த்தோன்னா இது நார்மல் ஈவெண்ட்டில் மோஷன் டிடெக்ஷன் ஆன் பண்ணிருக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தோன்னா இதில் வந்துட்டு ஆல்ரெடி ஃபுல் ஏரியா செலக்ட் ஆகிருக்குது. நான் கிளியர் கொடுத்துட்டு நம்ம விருப்பம் போல செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கொடுத்துட்டேன். இப்போதைக்கு நான் திரும்ப ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணும்போது அந்த பென் மார்க் வரும். பென் மார்க் வரும்போது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், ஒரு ஏரியா வரும். இதை செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஏரியா வரைக்கும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்ததுன்னா நோட்டிஃபிகேஷன் வரணும், பீப் சவுண்ட் வரணும் செட் பண்ண முடியும். ஜஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போதைக்கு செலக்ட் ஆகிடுச்சு. அதாவது இந்த ஹேஷ் 1 செலக்ட் ஆகிருக்கு, செலக்ட் ஆகிருக்குது. செலக்ட் ஆன பிறகு கீழே அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்ளை பண்ணால் சேவ் ஆகும். இப்போதைக்கு அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ண சேவ் ஆகிடும். அடுத்தது இதை ஷெட்யூல் பண்ண முடியும். இது எந்த டைமிங்கில் ஒர்க் ஆகணும் அப்படின்னு ஷெட்யூல் பண்ண முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து எல்லா நேரத்துலையும் அதை அடிச்சுட்டு இருக்க முடியாது, எல்லா நேரத்தையும் செட் பண்ண முடியாது, எல்லா நேரத்துலையும் தேவைப்படவும் படாது. உங்களுக்கு தேவைப்படுற நேரங்களை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது வீக் டேஸில் ஃபுல்லாக நீங்கள் ஷெட்யூல் பண்ண முடியும். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் இதையும் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்ன அலாரம் வரணும், லிங்கேஜ் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன அலாரம் வரணும்னு நீங்கள் பார்க்க முடியும். இதில் பீப் சவுண்ட் வரணும்னா பீப் சவுண்ட் வர வைக்க முடியும். உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், நோட்டிஃபிகேஷன் வர வைக்க முடியும். இது 2 ஆப்ஷன் பார்த்தோன்னா இதில் பீப் சவுண்ட் வரணும்னா இந்த பஸர் அலாரத்தை டிக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் போதுன்னா கீழே நோட்டிஃபிகேஷன் சர்வேலன்ஸ் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்கள். ரெண்டுத்தையுமே டிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இங்கே பீப் சவுண்ட் வரும். இதுதான் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணால் சேவ் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேங்களா, இது நார்மல் ஈவெண்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோன்னா பெரிமீட்டர் ப்ரொடக்ஷன். இது ரொம்ப ரொம்ப யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க பயன்படுத்தியவங்க. அதாவது நார்மல் ஈவெண்ட்டும் தேவைப்படுறவங்க பயன்படுத்துவாங்க, இதுவே பெரிமீட்டர் ப்ரொடக்ஷனும் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பெரிமீட்டர் ப்ரொடக்ஷன் வந்துடலாம். இந்த பெரிமீட்டர் ப்ரொடக்ஷனில் பார்த்தோம்னா இது மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோம்னா ஒரு லைன் கிராசிங் செட் பண்ணலாம். இந்த லைனை கிராஸ் பண்ணி வந்துட்டா, அதாவது சில பேர் பவுண்டரி இருக்கு இல்லையா, நம்ம வயல்வெளிகளில் போடும்போது பவுண்டரி இருக்கும். அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதையும் செட் பண்ண முடியும். அப்போ வரும்போது ஃபோட்டோவும் வரும், வீடியோவும் வரும் உங்கள் ஃபோனுக்கு. இப்போதைக்கு நான் செட் பண்ணுறேன். இது செட் பண்ணும்போது நார்மல் ஈவெண்ட் ஆஃபில் இருக்கணும், அதாவது மோஷன் டிரெக்ஷன் ஆஃபில் இருக்கணும். அது மோஷன் டிரெக்ஷன் அதாவது செட் பண்ணுறீங்களா, அது ஆஃப் ஆகிடும். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் இது எனேபிள் பண்ணுறேன். லைன் கிராசிங்கை எனேபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சொல்லணும், ஓகே நான் எஸ் கொடுத்துட்றேன், எனக்கு லைன் கிராசிங் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு நான் எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்துட்டு நான் இப்போ இங்கே ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணும்போது பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் மட்டும் தான் போட முடியும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எதுலேருந்து இது வரைக்கும் பண்ணணுமோ லைன் போட்டுக்கலாம். போட்ட பிறகு ஜஸ்ட்டு இதில் டார்கெட் எதை நம்ம டார்கெட் பண்ணுறோம் பார்க்கலாம். அதாவது ஹியூமன், வெஹிக்கிள், இது ரெண்டுத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. இந்த சென்சிட்டிவ் ரொம்ப ஹை சென்சிட்டிவ் கொடுத்துருங்க. அப்போ தான் சென்சிட்டிவ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஹை சென்சிட்டிவ் கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணாச்சு. அடுத்தது இதையும் நீங்கள் ஷெட்யூல் பண்ணலாம்.
லைன் கிராசிங் இருக்கு இல்லையா, இது நீங்கள் ஷெட்யூல் பண்ணலாம். இது அப்ளை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்த பிறகு தான் நம்ம வந்து அடுத்த செட்டப்பே போக முடியும். இப்போ அப்ளை ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம ஷெட்யூல் பார்க்கலாம். ஷெட்யூல் பார்க்கும்போது உங்கள் விருப்பமாக இங்கே ஷெட்யூலும் பண்ணிக்க முடியும். இந்த வீக் டேஸில் எந்தெந்த டேஸில் இந்த லைன் கிராசிங் நம்ம தேவைப்படுதோ ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. இல்லை எந்த நோட்டிஃபிகேஷன் வரணும், பசர் வரணுமா இல்லாட்டி உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரணுமா, அதையும் செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அடுத்தது இந்த ஃபேஸ் ரெக்கக்னேஷன். ஃபேஸ் ரெக்கக்னேஷனுங்கிறது இது நான் ஒரு டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அதை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்து டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தது முக்கியமாக ரெக்கார்டு. இது ஏன்னா இந்த டிவிஆரை பற்றி சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த ரெக்கார்டுக்காக தான் சொல்கிறேன். இந்த டிவிஆர் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டிவிஆர் ரெக்கார்ட் பண்ணுறது 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று கண்டினியூஸ் ரெக்கார்ட், ஒன்று ஈவெண்ட் ரெக்கார்ட். 2 விதமான ரெக்கார்டு இருக்குது. இந்த 2 விதமான ரெக்கார்டில் பெரும்பாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டினியூஸ் ரெக்கார்டு மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு அசைவு இருக்கோ இல்லையோ ரெக்கார்ட் ஆகணும். ஆனால் சில பேர் வந்துட்டு எனக்கு ரெக்கார்டிங் நாள் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் ரெக்கார்ட் போடுவாங்க. அது நிறைய நாள் ரெக்கார்டிங் கொடுக்கும். பட் ஆனால் ஈவெண்ட் ரெக்கார்டுங்கிறது எனக்கு வேண்டான்னு தோணுது. அசைவு இருக்கோ இல்லையா கண்டினியூஸ் ரெக்கார்ட் போயிட்டே இருக்கணும். அதுதான் பெட்டராக இருக்கும். அதுதான் என்னோட சஜஷன் அதுதான் கொடுப்பேன். ஓகேங்களா? இது மாதிரி இப்போ ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா இது கண்டினியூஸ் ரெக்கார்டு. அதே நம்ம ரெட் கலர் மாற்றிட்டோம்னா அது ஈவெண்ட் ரெக்கார்ட் ஆகிடும். இது ஷெட்யூல். இது அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் முக்கியமானது. இந்த பெரிமீட்டர் கிளிக் பண்ணும்போது நீங்கள் என்ன கேமரா கொடுத்துருக்கீங்க பார்க்க முடியும். அதாவது பார்த்தோம்னா கேமரா ரெசல்யூஷன் ஃபஸ்ட்டு, அதாவது கேமரா 1 செலக்ட் ஆகிருக்கும். இது என்ன கேமரா ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தோம்னா நான் 3K கேமரா கொடுத்துக்கிறேன். ஆனால் 3K கேமரா லைட் வேஷனில் ரெக்கார்ட் ஆகும். அதுதான் இந்த டிவிஆரில் இருக்கிற ஒரு முக்கியமானது. அதாவது பார்த்தோன்னா இது நார்மல், மேலே என்ன கேமரா போட்டாலும் காமிக்குது, என்ன ரெசல்யூஷன் ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் மாற்றலாம். இல்லை எனக்கு அந்த ரெசல்யூஷன் வேண்டாம், வேறு ரெசல்யூஷன் வேணும், நீங்கள் மாற்றவும் முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இங்கே கீழே ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போனோம்னா 3K லைட், 4MP லைட், அடுத்து 1080p லைட், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் எது உங்களுக்கு வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகபட்சம் நீங்கள் போடுற கேமராவை பொறுத்து தான் எடுத்துக்கும். இப்போ ஏன்னா வந்துட்டு நான் போட்ட கேமரா 3K லைட் கேமரா போட்டிருக்கிறேன். அதனால வந்துட்டு அது 3K அதிகபட்சம் காட்டுது. அது இல்லாமல் நீங்கள் லோ போட்டிங்கன்னா ஒரு 2MP போட்டிங்கன்னா 2MP தான் அது காட்டும். அடுத்து 4MP 5MP போட்டிங்கன்னா அந்த 5MP தான் காட்டும். ஸோ வந்துட்டு இங்கே நான் போட்டது வந்து 3K போட்டிருக்கிறதுனால அது 3K காட்டுது. ஸோ அந்த ரெக்கார்டிங் இருந்தால் போய் நான் விடுறேன். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா அது ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா இந்த டிவிஆரை பொறுத்த வரைக்கும் அப் டு 4MB சப்போர்ட் பண்ணுற டிவிஆர். அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் நான் 3K கேமரா போட்டாலும் 3K லைட் வெர்ஷனில் ரெக்கார்ட் ஆகும். ஆனால் இது ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும். லைட்னா அதில் பாதி இல்லாட்டி 3/4 வயசு தான் அந்த லைட்டாக எடுத்துக்கிட்டு இங்கே ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் இதை நான் திரும்ப தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தோம்னா ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜுங்கிறது பார்த்தோம்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கு போடுறீங்க இல்லையா, அதை வந்துட்டு இங்கே காமிக்கும். அது இதில் காமிக்கும். ஏதாவது எரர் இருந்தால் அங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி ரீரைட்டபிள் இருக்கா எல்லாத்தையுமே கிளியராக அங்கே பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மூடு, இதெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த டிவிஆரை பற்றின முழு விளக்கமும் கிளியராக சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த டிவிஆரை பற்றி சொல்கிறதுக்கு அந்த ரெக்கார்டிங் அப்படிங்கிறது இல்லையா, அதை பற்றி சொல்கிறதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டிவிஆரை பற்றி முழுக்க சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு இருந்தேன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் வீடியோவாக கொண்டு வரேன்.